இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பார்த்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதியில் ஒரு சில இடங்கள்லையும் உள் தமிழகத்திலையும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்ற புதுவை அண்ட் காரைக்காலையும் மழை எதிர்பார்க்கலாம். 9ஆம் தேதி இடி மின்னலோடு கூடிய லேசான முதல் மிதமான மழை எங்கெங்கெல்லாம் பெய்யலாம்னு சொல்றாங்கன்னா தமிழகத்தோட கடலோர பகுதிகளில் அநேக இடங்கள்ல இந்த மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. உள் தமிழகத்திலயும் சரி புதுவை காரைக்கால்லையும் இதே மழையை எதிர்பார்க்கலான்றாங்க. இதுல கன முதல் மிக கனமழை எங்கெங்கெல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? வர 9 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, காரைக்கால். அண்ட் கனமழை எங்கெங்கெல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்கு 9ஆம் தேதினு எடுத்துக்கிட்டா ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு அண்ட் புதுவை. ரைட்டு. வர்ற 10ஆம் தேதிங்க சனிக்கிழமை அன்னைக்கு இடி மின்னலோடு கூடிய லேசான முதல் மிதமான மழை எங்கெங்கெல்லாம் பெய்யலாமா? தமிழக கடலோரத்தில் இருக்க அநேக இடங்கள்லையும் உள் தமிழகம் அண்ட் புதுவை காரைக்கால். கன முதல் மிக கனமழை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுவை. கனமழை அந்த லிஸ்ட் பெருசா போதுங்க. 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். நம்ம சென்னை லிஸ்ட்ல இல்லையான்னு பாக்குறீங்களா? கடைசியா சென்னையும் ஃபாலோ ஆகுது. ஸோ வர்ற 9ஆம் தேதி 10ஆம் தேதி நாம பெரிய மழையை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன்.